இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு பீரியட்ஸ் டைம்ல ஸ்கூலுக்கு போய் இருக்காங்க. இவங்க பேக்ல இருந்த பேம்பர்ஸ் ஒரு பையன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். அந்த பொண்ணு பேம்பர்ஸ் காணும்னு தேடுறாள். அப்போ இந்த பையன், என்னம்மா உனக்கு பின்னாடி ரத்தமா இருக்குது, ஒழுங்கா குளிக்கலையான்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசுறான். அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே பின்னாடி கைய வச்சு மறைச்சுக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியே போறாள். அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, ஏன் என்ன ஆச்சு, எதுக்காக அழுகுறன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு, என்னோட ட்ரெஸ் எல்லாமே பிளட் ஆகிருச்சு, உள்ளார இருக்க பசங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு அழுகிறாள். உடனே இந்த பொண்ணு, யாரு உன்னை கிண்டல் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டே கிளாஸ் உள்ளார பார்க்கிறான். ஓ, இவன் தான் உன்னை கிண்டல் பண்றானான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்த பேம்பர்ஸ் எடுத்து கொடுத்து, இதை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உன்னோட ட்ரெஸ் என்கிட்ட கூட நான் போட்டுக்கிறேன், என்னோட ட்ரெஸ் நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கிளாஸ்க்குள்ள வராங்க. அந்த ட்ரெஸ் மாத்தின பொண்ணு யாருன்னு பார்த்தா இவனோட தங்கச்சி. பாருடா, இப்ப என்னோட ட்ரெஸ் பின்னாடி பிளட் இருக்கு, நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், என்ன அதே மாதிரியே கிண்டல் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பையன் எதுவுமே பேச முடியாமல் நிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் பீரியட்ஸோட வலி என்னன்னு தெரியுமாடா? அந்த நேரத்துல பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு இதே மாதிரி பீரியட்ஸ் வரும், அவங்களையும் போய் இந்த மாதிரி கேவலப்படுத்துவியா? ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம அம்மா மாதிரி பாரு, உன்னை என்னோட அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெட்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட, என்னோட அண்ணன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாள். அதுக்கு இந்த பொண்ணு, அதெல்லாம் பரவாயில்ல, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் இனிமே பெண்கள் கிட்ட மரியாதையாக நடந்துப்பன்னு சொல்கிறான். தன்னோட அண்ணனு கூட பார்க்காம ரொம்ப போல்டா நடந்துகிட்டா. இந்த பொண்ணோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க.